அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம். அன்பானவர்களே, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. என்ன நீங்க அழுவின பிறகு இப்படி நீ போறீங்க. இங்க வாங்க, மேல மேல போங்க, மேல மேல போங்க, மேல இந்த பக்கம் வேண்டாம், ரோட்ல வேண்டாம், மேல போங்க. பதம் முடிஞ்சிட்டு இப்போ தண்ணீர் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுறதால் இந்த காணொலி தான் கடைசியாக முடிக்கப்படும். பாருங்க, மேல போங்க, மேல போங்க, மேல போங்க, பின்னால போங்க, நல்ல பின்னாடி மட்டும் போங்க. ஒன்றுக்கு சிலோ பதம் இந்த முழு பெரிய நாங்கள் மேல விட்டு அனுப்ப போறோம். இந்தியாவில் இருக்கிறாங்க செய்ய மாட்டோம். அது உங்களுக்கு அது வழங்க பின்னு போங்க. 2 லைன்லாம் விடுவோம், கணக்கு மொத்தமாக விட மாட்டோம். கெதியா செய்யறதா தயவு செய்து ஒத்துழைப்பு தாருங்கள், அவ்வளவுதான். நேரத்தை மினக்கிடாம நாங்க கெதியா செய்யறதா இருந்தா ஒத்துழைப்பு. பின்னி போங்க, பின்னி வராங்க, பின்னி போங்க, நல்லா பின்னால போங்க, தயவு செய்து நல்லா வேலி மட்டும் போங்க. அங்க நல்லா பின்னி போங்க, உதவி செய்யுங்க. செய்தா தான் நாங்க இதை தொடங்கலாம். இல்லாட்டி நாங்க செய்யல, அப்படி கும்பலா செய்ய மாட்டோம். 2 ஒரு ஆள் அந்த பக்கம், ஒரு ஆள் இந்த பக்கம், அவ்வளவுதான் போவீங்க, அவ்வளவுதான். போங்க போங்க, பின்னி போங்க, பின்னி போங்க, பின்னி போங்க. பின்னால போறாங்க, இடம்பெறீங்களா? சரியா? ஓகே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்புக்குரியவர்களே, கவனமா கேளுங்க. இந்த தண்ணியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தண்ணியை பற்றி சொல்ல போறோம், கவனமா கேளுங்க. 9வது, அதாவது மாதா பெர்னடேட்டுக்கு 18 முறை காட்சி கொடுத்தார்கள். பிப்ரவரி மாசம் 11வது நாள்ல இருந்து ஜூலை மாசம் 16வது நாள் வரை 18 முறை காட்சி கொடுத்தாங்க. இந்த 9வது காட்சியில மாதா பெர்னடேட் அந்த குரோட்டோக்குள்ள தோண்ட சொல்றாங்க. தோண்ட சொன்னாங்க அந்த குரோட்டோக்குள்ள. பெர்னடேட்டுக்கு விளங்கல. ஆனா மாதா அந்த வெளிப்பக்கம் போக இல்லவா இல்ல உள்ளுக்குள்ள தோண்ட சொன்னா அந்த இடம் தோண்டப்பட்டது. அதுல இருந்து தண்ணீர் வந்தது. 9வது காட்சி பிப்ரவரி மாசம் 25வது நாள். அப்ப மாதா சொல்றாங்க, இந்த தண்ணியை குடிச்சிட்டு முகத்தை கழுவு. இதான் மாதா சொன்னது. தண்ணியை குடிச்சிட்டு முகத்தை கழுவு. ஆனா அந்த தோண்டின ஆரம்பத்துல அந்த தண்ணி சேரும் சகதியுமாக இருந்தது. குடிக்கக்கூடிய நிலையில இருக்கையில சேரும் சகதியும் கலந்து வந்தது. யார் இந்த போன் கேட்க தள்ளி போங்க. சேரும் சகதியுமாக இருந்தது. அந்த பிள்ளையால குடிக்கும் அந்த தண்ணி தட்டி விட்டுட்டு 2ஆம் முறையும் தட்டி விட்டது, 3ஆம் முறையும் தட்டி விட்டது, 4ஆம் முறைக்கு பிறகுதான் எடுத்து குடிச்சது, முகத்தை கழுவினது. அப்பையும் சேர் கலந்திருந்தபடியினால அந்த பிள்ளை குடிச்ச பிறகு முகத்துல சேறு படிஞ்சிட்டு. இப்படி உங்களை மாதிரி ஒரு கூட்டம் நின்றது. 300 பேர் அந்த பிள்ளைக்கு முடிவு கட்டிட்டாங்க, பைத்தியம் தானே. முடிவு கட்டியாச்சு, பைத்தியம். என்ன யாரும் சேர்த்து தண்ணி முகத்துல பூசுவாங்களா? பூச மாட்டான். உடனே அவங்கள அம்மாவோட சகோதரி பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறா. வா, இங்க எங்களை எல்லாம் அவமானப்படுத்துறக்கா இந்த வேலை எல்லாம் பண்றான்னு இழுத்துக்கிட்டு போ. இல்ல, அவங்க கேட்டாங்க, எனக்கு விருப்பமா இருந்தது, நான் செய்தேன், அவ்வளவுதான், வேற கதை இல்ல. அந்த பெர்னடேட்டுக்கு அது மாதாண்டு கூட தெரியாது. அவனா பாருங்க, 16வது காட்சி வரை இந்த காட்சி கொடுத்தது ஒரு அழகான இளம் பெண் தானே ஒழிய மாதாண்டு தெரியும். அந்த அளவுக்கு அந்த பிள்ளைய புத்தி மத்தியமா. அப்ப இந்த பிள்ளை அதை செய்தது. அந்த நிமிஷமே தண்ணி தெளிஞ்சிட்டு அதுல இருந்த ஒரு அம்மா, அவங்களுக்கு கை வழங்காது, கை வேலை செய்யாது, முடமை. அந்த தண்ணியில தொட்ட உடனே அந்த கை நீண்டு உடனே குணமாகிட்டு தான் நடந்த லூர்ஸ்ல நடந்த முதலாவது புதுமை. அந்த தண்ணி பட்ட இடத்துல பெர்னடேட் என்ன சொன்னாங்க தெரியுமா? தண்ணியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்கடா, நான் சொன்னேன், நம்பிக்கை, விசுவாசம். யார் யாருடைய நெஞ்சுக்குள்ள நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அது மருந்து. நம்பிக்கை இல்லாத ஆட்களுக்கு அது சாதாரண நீர். இந்த ஆத்து நீர் கிடையாது, அது தோண்டுனதுல. இன்றைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம்? 1858ஆம் ஆண்டுல இருந்து
இன்றைக்கு மட்டும் நான் ஸ்டாப் அந்த ஸ்ப்ரிங் பாஞ்சுக்கிட்டே இருக்கு. ராவில அந்த சம்புக்குள்ள போய் கலெக்ட் பண்றாங்க. மேல இதுக்குலாம் செஞ்சா இருக்கு அந்த சம்பு. இங்க இருந்துதான் அந்த குடிக்கிற இடத்துக்கும் போகுது, பைப்புக்கும் போகுது. அப்ப விசுவாசம் இருந்தால் மருந்து எனக்கு இந்த தண்ணியை பாவிச்சு கோடான கோடி மக்கள் நன்மை பெற்றுட்டாங்க, குணம் பெற்றாங்க. இப்ப நாம் இயேசு பெறுவோம். இயேசுவும் கோடிக்கணக்கான நோயாளர்களை குணமாக்கினார், பேய்களை துரத்தினார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், இப்படி பல விஷயங்களை செய்தார். ஆனா இயேசு என்ன சொன்னா தெரியுமா? நம்பி நம்பி தான் வராங்க, இதெல்லாம் திரண்டு வராங்க. இந்த ஆளுக்குள்ள என்ன சக்தி இருக்கு, பெரிய புதுமையெல்லாம் செய்கிறார், நோய்களை குணமாக்குறான்னு வாராங்க. வரும்போது இயேசு அந்த இடத்துல ஒரே வார்த்தை சொல்ற, அம்மா உன்ற நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு, உன்ற விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு. இதான் இயேசு சொன்ன வார்த்தை, வேற வார்த்தை கிடையாது. இயேசு சொல்ற உன்னது நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு. இயேசு ஒரு நாளும் சொல்ல மாட்டார் நான் தான் உன்னை குணமாக்கணும். இப்ப கனவே புறப்பட்டாங்க, நான் குணமாக்குறேன். இயேசு வாழ்க்கையில சொல்லவே இல்லை நான் தான் குணமாக்குறேன். இயேசு உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தான் உன்னை குணப்படுத்தியது, தூக்கிட்டு போ, அவ்வளவுதான். இதான் இயேசு செய்த விஷயம். மாதா இயேசுவை நம்புறார். மாதா இயேசுவையில கடவுளை நம்புறான்னு சொல்லுவோம். மாதா இயேசு பிறந்தபடியால கடவுளை நம்புறார். மாதா கல்யாணம் பேசியாச்சு, வார்த்தைப்பாடு முடிஞ்சது, கல்யாணம் நடக்கல. இந்த நேரத்துல கடவுள் கபிரியல் சம்மனஸ் அனுப்புறார். மாதா எல்லாம் கேட்டுட்டு இதோ ஆண்டு அடிமைக்கு கற்பமாயிட்டார். நம்பி வார்த்தையை விட்டுட்டா. என்றால் எலிசபெத் கற்பமா இருக்கிறார். இப்ப மாதாக்கு நல்லா தெரியும் சட்டம், மோயிஸ் என்ற சட்டம். ஒரு கன்னி பெண் கணவன் இல்லாம கருத்தாங்கன்னா நடு ரோட்டா விட்டு கல்லால் எறிஞ்சு கொல்லணும், இதுதான் சட்டம். மாதாக்கு நடக்கணும் அது. ரெண்டாவது, இப்படி ஒரு சமூகத்துல புருஷன் இல்லாம ஒரு பொம்பளை கற்பமாயிட்டானு ஒழுக்கம் கட்டவள், நடத்த கட்டவள், வேற என்ன பேர்லாம் சூட்டுவேன் நாம, நல்லா தெரியும். காய் துப்பிடும். இதான் நடக்க மாதாக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள். சூசிய பேரும் கல்யாணம் பேசி இருக்கு, அவரும் சும்மா இருப்பாரா? அடையப்பா இதை நம்மட தலையில கட்ட பாக்குறாங்க, நடுவிடுவோம் என்று சொல்லி சூசிய பேர். இப்ப மாதா நிக்கிறா, உழவு இப்படி பல சவால்களுக்கு முன்னால நிக்கிறா. ஆனா மாதா கடவுளை மட்டும்தான் நம்பினான். ஏய் கடவுளே, என்ன இவங்க கல்லால் எரிஞ்சு கொண்டாலும் பரவாயில்லை, எரிஞ்சு கொண்டா நீதான் பொறுப்பு, நான் இல்லை. சமூகம் காரி துப்புனா நான் பொறுப்பு இல்லை, நீதான் பொறுப்பு, உன்னை நம்பிதான் ஓமன்னு சொன்ன. சூசியை பேர் விட்டு ரோனாலும் பரவாயில்லை, நீதான் பொறுப்பு. கடவுளை நம்பு நாக்கள் கடவுளை விடுவாரா? கை விடுவாரா? கடவுள் நம்பு நாக்கள் கடைசி மட்டும் கை விட மாட்டார். சூசிய பேரை கூப்பிட்டு வா, எங்க ஓடப்போற, இடு காதுல முறுக்கி குட்டு போட்டு இருடா. மாதாவை மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், மறுமொழி. எல்லா பிரச்சனையும் அடிபட்டு போய். அதான் அந்த கடவுளை நம்பிக்கை, மாதாவுடைய நம்பிக்கை. அதனாலதான் மாதா அன்றைக்கு பரலோகத்தும் பூலோகத்துக்கும் அரசியா இருக்கிறார். நம்பிக்கையோட நாம் இந்த செய்ய போறோம். நம்பிக்கை இருந்தா மருந்து. நம்பி நீங்கள் இறங்குங்கள், உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற குணமாக்கல், ஆசீர்வாதங்கள், நன்மைத்தனங்கள் நடைபெறும். சரியா? இந்த நேரத்தில் பாடுவோம், செவஞ்சொல்வோம், செய்யுங்கள். முதலாவது 2 வாரம் தண்ணி ஊற்றுவாங்க. 2 லைன் தான், ஒரு லைன் இந்த பக்கம் வரும், ஒரு லைன் அந்த பக்கம் வரும். நேர வந்துதான் இங்கால திரும்புவோம். சரியா? முதல் கையில ஊத்துனா 2 சொட்டு தான் ஊத்துவோம். கையை கழுவிடுங்க. 2வது 2 சொட்டு விடுவோம், நீங்க அப்படியே குடிச்சிருங்க. 3வது 2 சொட்டு விடுவோம், அப்படியே முகத்தை கழுவிட்டு தலையை தடவிட்டு அப்படியே கீழே போயிருங்க. சரியா? இதுதான் முதலாவது. கையில 2 சொட்டு கையை கழுவுங்க. 2வது 2 சொட்டு முறைகளை. இது மேலுக்கு நிற்கிறோம், மேலுக்கு கோயில். இப்போ நாங்கள் சிலுவை பாதைக்கு போகிறோம். சிலுவை பாதை காணொலி தான் இதில் வரப்போகுது. சிலுவை பாதை காணொலி ராத்திரி எடுத்த மிகுதி இரவெடுத்த மிகுதி இதுகளும் வரும். இது இப்போ மேல் கோயிலில் வந்திருக்கோம். மேல் கோயிலில் நின்று எடுக்க போகிறதான் இந்த காட்சி பாருங்கள். மேலுக்கு அப்படியே சுழாட்டி எடுத்து காட்டுறோம் பாருங்கள். பிறகு அப்படியே சிலுவை பாதையை போவோம். சிலுவை பாதையை தொடர்ச்சியாக பார்க்கலாம். பாருங்கள், நான் மேலுக்கு நிற்கிறேன். மேலுக்கு நின்று இங்கே வரவேற்பு மாதாவை திருப்பி இருக்கிறேன் பாருங்கள். இது இங்கே கோயில் முன்பக்கம். இது கோயில் முன்பக்கம், முன்னுக்கு வார பக்கம்.
அநேகமாக வந்தாக்களை தெரியும், வராதாக்களை தான் இந்த காணொளி. வராதாக்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ஸில் புதுமையானது சனங்கள் வருது, இவ்வளோ சனம் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும். மேல் பக்கமாக கோயில் முன் மேலுக்கு நிற்கும். அப்படியே நான் போய் சிலுவை பாதையை ஏறப்புறம் போய் ஒரு சிலுவை பாதையை உங்களை காட்டிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பார்க்காதாக்கள் பாருங்கள். இது அதுக்கு மேலே எடுக்கப்படுற காணியை முதலாவது 2வது மேல் தட்டுக்கு வந்திருக்கோம். மேல் தட்டு கோயிலில் நிற்கிறோமா பாருங்கள். மேலைக்கு இருக்கும் சிறுவா குருசு மேலைக்கு இருக்கிறதா சில அழகாக பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கணும். சங்கால் எல்லாம் பாருங்கள். இதான் இந்த மேல் கோயிலா. மேலுக்கு இருக்கிற கோயிலுக்கு உள்ள உரம் பாருங்கள். ஃபோன் பாய்க்கிறாங்க ஓட்டுறது இருந்தாலும் பாருங்கள். கதைக்கையும் கூடாண்டு ஓட்டுறது பாருங்கள். சத்தம் போடுறாங்க. இந்த காணொலியை காட்டுறோன்னு பாருங்கள். மேல் கோயில் சைத்தால நிற்கிறோம் பாருங்கள். சைத்தால நிற்கிறோம். இங்கால இருந்தால் சிலுவை பாதைக்கு ஏற போகிறோம்மா. இதனால் போய் இது மேலே சிலுவை பாதைக்கு நான் தொடங்க போகிறோம். ஒன்றாங்களை காட்டுவோம். பேரும் தமிழாக்கள் எல்லாம் நிற்கிறாங்க. சிலுவை பாதையை பொறுத்தவரைக்கு போயிட்டு வந்து இருப்பாங்க. சிலுவை பாதை ஆரம்பமாக இதில் இருந்தால் இருக்கிறோம். நம்ம இன்னும் காக்கால் போய்க்கின்றிருக்கு. இதுதான் தொடக்கமாக சிலுவை பாதை தொடக்கம். சரியான களைப்பாக தான் போவோம். ஏன்னா இது சரியான மலை பக்கம் இருக்கிறது. பாருங்க.
அம்மனுக்கு போய்க்கின்றிருக்கிறாங்க. இது வந்து மேடு மலை பக்கம் அப்படி உயரமாக இருக்கும், நிறைய களைக்கும். அப்புறம் அங்கே இறங்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வேறு கோயிலாக பாருங்க. சிலுவை பாதைக்கிற இடத்துல இந்த மலையில் இருக்கிற கோயிலை பாருங்க. கோயில் எடுத்து அந்த வணக்கம் சாவா பாருங்க. சிலுவை பாதை சனத்தை பாருங்க. சிலுவை பாதைக்கா இவ்வளோ சனமும் சிலுவை பாதை. இதில் படியில் முழங்காலில் வருவாங்க பாருங்க தமிழ்நாட்டில். செருப்பை கலாட்டிக்கிட்டே வர்றாங்க பாருங்க. So we start at the first station where Jesus is condemned to death. It was the time of the Passover feast. The place was thronged with people, and there was this condemnation had to take place. He had to be brought before Pilate to get the go ahead to do the crucifixion. So he was led up here. Of course, மேலே போயில நாங்கள் இதில் காட்டுறோம் பாருங்க. மேலே போயில இல்லை முழங்கால கூடிய மேலே போயில அமைக்கு இதில் காட்டுறோம் பாருங்க. the basin of water, and he washed his hands out of it. But I would like you all to make this your station. This is your journey. And you think of the times when life can be uphill for you. Maybe a problem in the family. Maybe a sickness you have to carry. Maybe bad news that you got at some stage that you're finding it difficult to get. மூன்றாம் சிலை நாலாம் மிஸ்வத்தை வந்து நடக்கும் பாருங்க. நாலாம் மிஸ்வலம் அஞ்சாம் மிஸ்வலத்துக்கு வந்துட்டோம். C'est à toi qu'appartiennent le règne, la puissance et la gloire, pour les siècles des siècles. Je vous salue Marie, pleine de grâce, le Seigneur est avec vous. Vous êtes bénie entre toutes les femmes, et Jésus, maintenant et toujours, dans le siècle des siècles. Amen.
தமிழாக்கள் சிலுவை பாதை நடக்குது. இந்த அப்படி இருக்காங்க. இறக்கமின்றி மனித நேயமின்றி உரித்து எடுக்கிறார்கள் கல்நெஞ்சக்காரர்கள். இறைமகன் இயேசுவை கூடியிருந்த மக்கள் கூட்டத்தின் முன், அதுவும் தன் தாயின் முன் தன்னை பின்பற்றிய சீடத்திகள் முன் நிர்வாணமாக்குவது எவ்வளவு வேதனைக்குரியதாய் இயேசுவுக்கு இருந்திருக்கிறது. என்றும் நாம் வாழும் சமுதாயத்தில் இத்தகைய அவமானங்களும் கொடுமைகளும் பலருக்கு இழைக்கப்படுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். இத்தகையோர் நாம் அன்றாடம் காணும் இயேசுக்கள். இவர்களைக் கண்டு கொள்ளாத போது நாம் இயேசுவை புறக்கணிக்கின்றோம். நம்மிடம் உள்ளதை புறரோடு பகிர்வதன்படி மனித நேயம் காண்போம். சிவம் எம்மை மீட்க ஆடைகளையும் அந்த இயேசுவே ஆடையின்றி தக்கும் மனத்தை ஏளனமாக பார்ப்பதற்கவும் ஏற்றுக்கொள்ளவும் உமது அருளை எமக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மனித விசுவாசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் களை களைந்திட உமை தந்தீர். இரத்த மாடைகள் திறந்திட மெய் சோர்த்தீர். உடைகளை கடந்திட உமை தந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. அன்பானவர்களே, இந்த 10ஆம் ஸ்தலத்துல நாம பார்த்தோம், இயேசுவினுடைய ஆடைகள் உரியப்படுகின்றன. இந்த ஆடை எங்க போச்சு தெரியுமா? லொத்தர் போட்டாங்க. 4 பேரை கிழிக்கக்கூடாது. லொத்தரை போட்டு அவங்க கிழிக்காம எடுத்துக்கொண்டு ஆசைப்பட்டாங்க. முதல்ல அவங்க எண்ணங்கள் வந்தன, அதெல்லாம் தடுத்து ஆண்டு அவங்க கிழிக்காம லொத்தர் போட்டு. அந்த ஆடையில ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஆடை மாதா செய்த ஆடை. அந்த ஆடை இயேசு ஒரு பெண்மணி அந்த ஆடையை தொட்டு குணமடைந்தார்கள். அந்த ஆடையில் இருந்த சக்தி இயேசுவினுடைய சக்தி. அந்த ஆடையினால் குணம் பெற்றவள் அவளுடைய நம்பிக்கை என்ற சக்தி. நமக்கு நம்பிக்கை தேவை, ஆடை அல்ல, நம்பிக்கை தான் அவளுக்கு அந்த குணத்தை அளித்தது. நாமும் கடவுளை நம்பும்படியாக அந்த ஆடை நம்மோடு பேசுகின்றது. திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். கொண்டு உலகம் ஒன்று ரசித்தீரே சுவாமி. 11ஆம் ஸ்தலம். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். நோயாளிகளை தொட்டு குணப்படுத்திய கரங்களை நகர நகரமாய் மக்களை தேடிச் சென்று இறை வார்த்தையை போதித்து புதுமைகள் பல புரிந்த இயேசுவின் பாதங்களை ஆணிகளை கொண்டு சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை மறந்து தொடர்ந்து பாவிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சிலுவையில் தொங்கும் இயேசுவை உற்று நோக்கி மனம் மாறியவர்களால் நாம் மனமாறப் போவது சிவம். வெறும் தண்டனையாக இருந்த சிலுவை
பொங்கிய உதிரம் வடிகிறவே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட திவ்ய இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். பன்னிரண்டாம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் உயிர் துறக்கின்றார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு எதுவும் இல்லை என்று சொன்ன இயேசுவே இதோ நமக்காக சிலுவையில் உயிர் விடுகிறார். ஆரம்பத்தில் சிலுவை சாவை ஒரு துன்பமாக நினைத்து அதனை நீக்குமாறு இறைவனிடம் வேண்டினாலும் இறைவனின் திருவுளத்தை அறிகிறார். சிலுவை சாவை ஏற்கிறார். இறைவன் தனக்கு தந்த பணியை செவ்வனே செய்து முடித்து எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தன் ஆவியை தன் தந்தையிடம் ஒப்படைக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சிலுவை மரணம் உலகையே உலுக்கிய ஓர் சம்பவம். சிலுவையை நம் வாழ்வில் வேண்டாம் என்கின்றோம். இலக்குகளை அடைய பல நேரங்களில் குறுக்கு வழிகளையே தெரிவு எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி. இருளில் வாழ்ந்தது ஒளி கேட்டு என்னுயிர் அகன்றது உமை கேட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்படவும் நீ எனக்காக இடர்படவும் நீர் எனக்காக. திவ்ய இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். பதிமூன்றாம் ஸ்தலம். அன்னை மரியாள் மடியில் இயேசுவின் உடல் கிடத்தப்படுகிறது. யூத பெண்மணியான மரியாள் மெசியாவுக்காக ஆவலோடு காத்திருந்தவர். அந்த மெசியா தன் வழியாக இவ்வுலகிற்கு வரப்போகிறார் என்ற செய்தி கேட்டு மகிழ்ந்தவள். இறைவனுடைய மீட்பு திட்டத்திற்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுதும் கொடுத்தவள். இயேசுவை பெற்றெடுத்து கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வளர்த்தவள். எருசலேம் ஆலயத்தில் காணாமல் போன போது பதறி போனவள். பிடித்து விட்டது என்று ஒரு சிலர் சொல்வதை கேட்டு மகனை தேடி தன் மகனுக்கே தன்னை சீடத்தை ஆக்கிக் கொண்டவள். தன் மகனுடைய பாடுகளிலே பங்கெடுத்து இதோ இறந்து போன தன் மகளையும் எவ்வளவு வேதனையும் துன்பத்தையும் அடைந்திருப்பாள் என்று யோசிப்போம். பொதுவாக பிள்ளைகள் பெற்றோருடைய அடக்க சடங்கிலே பங்கெடுப்பது வழக்கம். ஆனால் பிள்ளைகள் இறப்பை பெற்றோர் காண்பது அடக்க சடங்கில் பங்கெடுப்பதும் நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையாகவே இருந்திருக்கும். இருப்பினும் இதுவும் இறைவனின் திட்டம் என ஏற்றுக்கொள்கிறாள் மரியாள். அன்பு சகோதர சகோதரிகளே, நமது அன்றாட குடும்ப வாழ்விலே நாம் பெற்றெடுக்கின்றோம். நம் பேச்சை பிள்ளைகள் கேட்காத போது, தாங்கள் நினைத்ததை செய்யும் போது, தங்கள் வாழ்வை தாங்கள் நினைத்தது போல் அமைத்துக் கொள்ளும் போது, நம்மை மரியாத போது, நம் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் வாடும் போது, நம்மை எதிர்த்து பேசும்போது எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம். மரியாளோ எதையும் எதிர்பாராது தன் பிள்ளையை வளர்த்து சுவாமி
மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் உயிரற்ற உடலினை மடி சுமந்து துடித்தார் உளம் நைந்து எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். ஸ்தலம் இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. கோதுமை மணி மண்ணிலிருந்து மடியும் வரை அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும் என்று சொன்ன இயேசு தன் உயிரை நமக்கு கொடுத்ததோடு நிறுத்தி கொள்ளாமல் தன் உடலையும் நம் மீட்புக்காக இந்த மண்ணிலே விதைக்கிறார். உடலுக்காக அஞ்சுங்கள் என்றவர் தன் உடலை இம்மண்ணுக்காக கையளிக்கிறார். இயேசுவை கொன்றவர்கள் அவரது உடலை மாத்திரமல்ல, அவர் போதித்த இறையரசு. எனவே அவர் தொடர்ந்து வாழ்வார், வாழ்வு தருவார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நமது அன்றாட வாழ்வில் துன்பம் வேண்டாம் என்கிறோம், சாவைக் கண்டு அஞ்சுகிறோம். இவை இரண்டையும் நம் வாழ்வில் தவிர்க்கும் பொருட்டு எதையும் இழக்க நாம் தயாராக இருக்கிறோம். இலட்சியங்களை, மதிப்பீடுகளை மாத்திரமல்ல, விசுவாசத்தை இழந்து நிற்போரும் உண்டு. இயேசு அவரை தொடர்ந்து அப்போஸ்தலர்கள், மறைசாட்சிகள் சாவை ஏற்றுக்கொண்ட விதம் நமக்கு மிக சிறந்த பாடமாக இருக்க வேண்டும். எவ்வளவு காலம் இவ்வுலகில் வாழப்போகிறோம் என்று எண்ணாமல் எப்படி வாழ்கிறோம், உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினிலும் வாழ்வான் என்று கூறிய அன்பு இயேசுவே, இந்த உமது வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு எம் வாழ்வில் வரும் துன்பங்களையும் இறப்பையும் இன்பத்துடன் ஏற்றுக்கொள்ள அருள்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மதியப்பட்டு நீர் அடங்கிய கல்லறை உமதன்று ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு அன்பானவர்களே, இந்த வருடம் ஜூபிலி ஆண்டு. ஜூபிலி ஆண்டு என்பது 44 தர 7 தர 7 49, அதுக்கு பிறகு வாராண்டு 50வது ஆண்டு ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆண்டு விடுதலையின் ஆண்டு, மன்னிப்பின் ஆண்டு, இரக்கத்தின் ஆண்டு. ஆண்டவர், அதாவது எல்லாம் தள்ளுபடி, பாவம் தள்ளுபடி, அடிமைத்தனம் தள்ளுபடி, கடன் தள்ளுபடி. இப்படித்தான் அந்த ஆண்டை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்.
நாம் எல்லாரும் இன்றைக்கு இந்த ஜூபிலி ஆண்டுல வந்தபடியினால நமக்கு எல்லாருக்கும் ஒரு பரிபூரண பலன் கிடைக்கும். அது இந்த திருச்சபை நமக்கு அனுமதிக்கிற தர்ற ஒரு ஆசீர்வாதம். எல்லா முறையும் கிடைக்காது. இப்படி இருந்துட்டு இருக்கா வரும்போதுதான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. நாம 14 ஸ்தலம் முடிச்சிட்டோம். நாம மனதில் தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம். இயேசு இறந்தார், மண்ணுக்குள்ள மண்ணை அழிஞ்சு போக இல்லை, உயிர்த்திட்டார். நான் சொன்ன காலையில மோயிசன் செங்கடலை கடந்தார், யோசுவா யோர்தான் ஆற்றை கடந்தார். நாம கடக்க வேண்டிய இடம் இந்த உலகத்திலிருந்து மற்ற உலகத்துக்கு போற அந்த இடவழியை கடக்கணும். அது நம்முடைய பாஸ்கா கடத்தல் சொல்லுவோம். அந்த கடப்பு நாம நம்முடைய வாழ்க்கைய கடவுள் எதிர்பார்க்க மாதிரி வாழணும். கடவுள் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இருக்க வேண்டிய இடம் நம்முடைய இதயம். நீங்கள் தூய ஆவியானுடைய ஆலயங்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? சின்ன சொல்றேன். அதுக்கு பிறகு ஏன் சொல்லுவார், தூய உள்ளத்தோர் போர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அப்ப பாருங்க, இயேசு எங்க வெளியால் தட்டுறார், உள்ளுக்குள்ள போய் இருக்கிற விரும்புறார். தட்டி நாம திறந்தா தான் இதயத்துக்குள்ள வருவார். வந்தா தங்கி இருப்பார், உறவாடுவார், உணவு இருந்துவார். பெற்ற பொழுது அவன் மோட்சத்தை கண்டுட்டான். அவன் சொல்றாதான், உனக்கு மாதா பிடிக்குமா நற்கரணை பிடிக்குமா? எனக்கு ரெண்டுமே பிடிக்குமான்ட்டா. கேட்ட கேள்விக்கு அவ படிக்காத பிள்ளான நல்ல மறுமொழி சொல்லு, ரெண்டும் பிடிக்குமான்னு சொன்ன. அவன் கேட்ட கேள்வி. நாம் எல்லாரும் வந்துக்கிறோம், நமக்கு அந்த அருள் கிடைக்கணும். மாதா நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசணும். நாமளும் உயிர் தள வேணும். இருளில் இருந்து ஒளிக்கு, பொய்மையில் இருந்து மெய்மைக்கு, இறப்பிலிருந்து வாழ்வுக்கு, அப்படி உயிர் தளணும். அதான் நம்முடைய இந்த பயணத்தினுடைய லட்சியம். அதனால இயேசுவை கல்லறில் வச்சுட்டு இப்படி ஒரு கல்லொண்டை வச்சுதான் மூடி வச்சிருந்தாங்க. இந்த லாசரை போய் உருட்டு சொல்லி திறந்து இப்படி உயிர்ப்புக்கு அடையாளம் அதுதான் தரப்பட்டிருக்கு. நாம உயிர்ப்போம். இயேசு உயிர்த்தா நாம் உயிர்ப்போம். அதான் நம்மளோட நம்பிக்கை, அதான் நம்முடைய திருமறை. வந்துக்கிற எல்லாரும் நாம ஒரு தடவை அருள் இருந்த மாதிரியே சொல்லிட்டு நாம பிளஸ் பண்ணிட்டு கீழே போவோம். அடுத்த இடத்துல நம்மளோட தண்ணி நிகழ்வு நடைபெறும். ஓகே. அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க. வானோர் தம் அரசே மன்றாட்டை அயவா வாழ்த்தி போற்ற அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மாசில்லா கன்னியே மாதாவே மூதாதையரே
அதை தாயார் செய்முற்பவர் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. மருதமடு மாதாவே, மனு குலத்தின் கருணையாரோ சபமாலை கனிந்திட நாம் செய்தாயே. மகிமை